பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. கரம் தொட்டென்னை வனையும், உலகிற்கு ஒப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வனையும், உலகிற்கு ஒப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. இயேசுவே இயேசுவே தேடியை மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பலமுறை நானே. தனிமையில் வெறுமையில் தவிக்கையில், தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தனிமையில் வெறுமையில் தவிக்கையில், தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தாவீதின் மனதை மாற்றியவர், தயவாக என்னையும் சாயலாக்கும். தாவீதின் மனதை மாற்றியவர், தயவாக என்னையும் சாயலாக்கும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே. வேதனை வெறுப்பினில் வாடுகையில், வழியொன்றும் அறியாது அலைபாய்கையில். வேதனை வெறுப்பினில் வாடுகையில், வழியொன்றும் அறியாது அலைபாய்கையில். வனாந்திர வழியில் காத்தவரே, வழியினை காட்டும் என் மாலுமியே. பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே.
1 சாமுவேல் 3:9. சாமுவேல், அன்னைக்கு நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல். பார்த்தீங்களா, 3 பேர்கள் இங்கே இருக்காங்க. ஒன்று ஆண்டவர், வானாதி வானவர், ராஜாதி ராஜன். குட்டி பிள்ளையை தேடி வந்து தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போயிட்டு சாமுவேலே சாமுவேலே 4 தடவை கூப்பிடுறாரு. இங்கே குட்டி சாமுவேல், விவரம் தெரியாதவர், தூக்கத்தில் எஞ்சி நேராக ஆவிக்கிற தகப்பன்ட்ட போயிட்டு ஐயா கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அவரும் பொறுமையாக இருக்கிறார். அங்கேயே ஆவிக்கிற தகப்பன் வயதான காலத்தில் கோவப்படாதபடி, இல்லைப்பா நான் கூப்பிடலங்கிறாரு. 3வது தடவை புரிஞ்சுக்கிட்டு, நீ இனி சத்தம் கேட்டுச்சுன்னா இது மாதிரி சொல்லு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஐயான்னு சொல்லி கொடுக்குறாரு. வானாதி வானவர், ராஜாதி ராஜன் பொறுமையாக இருக்கிறார். குட்டி பையன் பொறுமையாக இருக்கிறார். வயதான தகப்பன், ஆவிக்கிற தகப்பன் பொறுமையாக இருக்கிறார். அதனால தான் அங்கே ஆண்டோட திட்டங்கள் வெளிப்பட்டது. அதுக்கு பிறகு தான் அந்த பைபிளை சூடு பிடிக்குது, பிக்கப் ஆகுது. ஒரு ரயில் இன்ஜின் ஓட ஆரம்பிக்கிற மாதிரி அதுக்கு பிறகு தான் நிறைய காரியங்கள் சம்பவிப்பதை பார்க்கிறோம். வாழ்வில் பொறுமை இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் மாத்திரம் பொறுமையாக இருந்தால் போதாது. உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க, பாஸ்டர், சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், எல்லாருக்கும் பொறுமை தேவை. பொறுமை இழந்து சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு அடித்து என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சும். பொறுமையாக இருங்கள், எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக. பிரியத்துக்குரியவர்களே, சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலையின் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்பட்டது. ஏசப்பாவுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குங்கிறத நான் அங்கே வைத்து பார்த்தேன். அநேக அசுத்தாவிகள் அலறின, சத்தம் போட்டான. ஏசப்பா எவ்வளோ ஒரு மகிமையான தேவன் என்பதையும், பிசாசு அந்த நாமத்திற்கு முன்பு எப்படி தோற்று போகிறது என்பதையும் கண்களால் காண முடிந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் ஆசிரியர் ஆட்சிப்பட தோட்ட ஊழியர்களின் மூலமாக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கின்றார் என்பதை கண்ட பொழுது நானும் ஆண்டவரை துதித்தேன். மாத்தாண்ட பகுதியில் எக்கச்சக்கமான ஜனங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தாராளமாக பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை நீங்கள் பெற்று செல்லலாம். இந்த வாரம் கர்த்தர் சித்தமானால் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து காலை 10 மணிக்கு வருகிற சனிக்கிழமை விடுதலையின் கூட்டம் நடைபெறும். அன்னூரை சார்ந்த அன்பு சகோதரர், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஜோசப் அண்ணன் அவர்களும், ஆசிரியர் ஜெபஜாம்புவான் வருவேல் சேகரையா அவர்களும் என்னோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். கூட்டத்தின் முடிவிலே விஞ்ஞானபுரம் யோவானன் தலைமையிலே சமைக்கப்பட்ட அருமையான உணவு பரிமாறப்படும். அடைக்கலான் குருவி முதியோர்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் தாராளமாக இங்கே சேரலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தினந்தோறும் இங்கே ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஏராளமான இடங்கள் இருக்கிறது. யாராவது ஆவிக்குரிய முதியோர்களும் வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல். இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கெட்டிக்கொண்டு, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆண்டவர் டக்குன்னு போஜனத்தை விட்டு எந்திக்கிறார். ட்ரெஸ் எல்லாம் கலத்துறாரு. கிளத்தி ஒரு வேலைக்காரனை போல் அவர் ஒரு சீலை எடுப்பில் கட்டிக்கிறார். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறார். இதெல்லாம் அவர் செய்யும் பொழுது அவருடைய சீசருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி யோசித்துப்பார். குளிக்க போகிறாரா அப்படின்னு அவங்க யோசித்துருப்பாங்க. இல்லை, ஆண்டவர் இந்த நேரத்தில் ட்ரெஸ்ஸை கடத்துறாரு என்ன? ஒரு பெரிய கேலிக்குரிய அவர்களுக்குள்ளே எழும்பி இருக்கும். ஆண்டவருக்கும் இதுவும் மனநிலைமை பாதிக்கப்பட்டுருச்சு. அப்படி இல்லையே, நல்லா தானே இருக்கிறாரு என்றெல்லாம் அவர்கள் இதோட பின் கேப்டு கெஸ்ஸிங் என்னன்னே தெரியாமல் அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே திடீரென்று எழுந்து, திடீரென்று வஸ்திரத்தை கழற்றி, திடீரென்று தண்ணீரை எடுத்துக்கொண்டு, திடீரென்று சீலை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக நின்றாராம். நம்முடைய வாழ்விலே இதன் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில், ஊழியத்தின் பாதையிலே, இல்லைன்னா குடும்பத்தின் காரியங்களிலே, இல்லை நட்பு, பல காரியங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இதில் இயேசு என்ன செய்ய போகிறார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார்,
என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு, இல்லைன்னா எது நமக்காக காத்திருக்கிறது என்பதை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்து என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. இயேசு அந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறார் என்று யாருக்குமே தெரிந்திருக்காது. அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு அப்பா என்ன செய்ய போகிறாங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது தெரியாது. ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது ஆண்டவர் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய திட்டங்கள் வெகு காலமாய் மறைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆண்டவர் தந்த வாக்கு திட்டங்களும் மறக்கப்பட்டது போல இருக்கலாம். அப்படிலாம் சொன்னாரே, இப்படிலாம் சொன்னாரே, எதுவுமே நடக்கவில்லையே, ஆண்டவர் என்ன என் வாழ்க்கையில் பண்ணுறாரு, எவ்வளோ ஜெபித்தும் ஒன்றுமே நடப்பதில்லையே, எவ்வளோ ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு நான் ஜெபித்துட்டு வந்தேனே, அதிகாலமே எழும்பி ஜெபித்தேனே, பைபிளை வாசித்து ஜெபித்தேனே, எதுவும் நடக்கவில்லை என்றெல்லாம் பல கேள்விக்குறிகள் உங்களுக்கு இருக்கலாம். அவருடைய வேலை வரும்பொழுது அவர் என்ன செய்வார், எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார், என்ன பாடங்களை சொல்லி தருவார், எப்படியாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை அவர் திறப்பார், எப்படியாக உங்களுடைய சூழ்நிலைகளை, தரித்திரங்களை, வியாதி படுக்கையை, கஷ்டங்களை, அவமானங்களை, நெருக்கங்களை, நிந்தைகளை, பொல்லாத மனிதர்களை, பொல்லாத ஆவிகளை உங்களை விட்டு ஒரு சனப்பொழுதில் நீக்குவார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த நிமிடம் வரும்பொழுது, தேவன் குறித்த வேலை வருகிற பொழுது அவர் உடனடியாக செயல்படுகிறார். நீங்கள் சற்றேனும் எதிர்பார்த்திராத ஒரு புதிய பாதையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விடுதலையை தருகிறார் என்பதுதான் இந்த நாளிலே இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். You can never guess, you can never surmise what way God is going to bless you. எந்த விதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகின்றார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றப் போகின்றார், ஆண்டவர் எந்த வழியிலே வருவார், யார் மூலமாக ஆண்டவர் உதவி செய்வார், எந்த பிஸ்னஸ் மூலமாக உதவி செய்வார், சொந்தக்காரர்கள் மூலமாய் உதவி செய்வாரா, நண்பர்கள் மூலமாய் உதவி செய்வாரா, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு பாதைகளை திறப்பாரா, இல்லை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளவு யோசித்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. வாலிப மகளே, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், யார் மூலமாக உனக்கு திருமண காரியங்களை வாக்கிய பண்ண போகிறார், எப்படியாக ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட நபரை உன் வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு வரப்போகிறார் என்பதெல்லாம் தெரியாது. யாரும் முயற்சி எடுக்காமல் இருக்கலாம், எல்லாம் அப்படியே அமைதியாக இருப்பது போல இருக்கலாம், வருடங்கள் உருண்டோடி கொண்டிருப்பது போல தோன்றலாம், திருமண காரியமே நடக்காதோ என்கிற ஒரு நிலைமை கூட, அப்படி ஒரு சூழ்நிலை கூட, ஒரு மாய பிம்பம் கூட வரலாம். ஆனால் ஆண்டவர் நேரம் வருகிற பொழுது, அவர் குறித்திருக்கிற வேலை வருகிற பொழுது, அவர் எங்கிருந்தாவது காரியங்களை அவர் கொண்டு வருகின்றவராக இருக்கின்றார். உங்கள் கடன் பாரங்களை குறித்து அதிக கவலையோடு, அதிக பாரத்தோடு கூட நீங்கள் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்கெல்லாமோ அடைந்து பார்த்துட்டேன், யாரெல்லாமோ கேட்டுட்டேன், ஒருத்தருமே எனக்கு உதவி செய்யலை, என் பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு, என் வருமானம் எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுமே தெரியலையேன்னு கலங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்கள் எதிர்பார்த்திராத ஒரு நபர் மூலமாக, இல்லாவிட்டால் எதிர்பார்த்திராத ஒரு வழியின் மூலமாக திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தேவைகளை சந்திக்கும்படியாக, உங்கள் பாத்திரங்களை நிரப்பும்படியாக, உங்கள் களஞ்சியங்களை நிரப்பும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். வியாதிப்பட்டுக்கிற சகோதர சகோதரி, எத்தனையோ டாக்டர்ஸ்ட்ட போயாச்சு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே மாறலை, எல்லா டாக்டர்ஸு கைவிட்டுட்டாங்க, என் சரீரம் பலகீனப்பட்டிருக்கிறது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, டாய்லெட் போக முடியல, ஐயோ நான் பலகீனமாக இருக்கிறேன், மரணத்தை நோக்கி போவது போல் எனக்கு தோன்றுகிறது என்று தோன்றலாம். இயேசுடைய வேலை வருகிற பொழுது ஒரு சனப்பொழுதில் எந்த டாக்டரும் இல்லாமல், எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுப்பார். உங்கள் பலகீனங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். நீங்கள் நல்லா நடப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தீங்களோ அந்த வியாதிகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அல்ல, நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு விதத்தில் ஆண்டவர் செய்வார் என்பதுதான் முக்கியமான காரியம். அந்த நிமிடத்தில் 12 சீசர்களுக்குமே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாது. பிரியத்துக்குரியவர்களே, அவர் கூட தான் இருந்தாங்க, அவருக்கு மிகவும் நெருக்கமானவங்களாக தான் இருந்தாங்க, அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாக தான் இருந்தாங்க. நான் ஆண்டவர் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை. தன்னை தேடி வந்த, உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை தேடி வந்த மகளின மரியாள்கிட்ட நல்லா தெரிஞ்சால் கூட, தன்னை தேடிதான் வந்திருக்கிறாள் என்று அறிந்தால் கூட, அவர் தோட்டக்காரர் போல வந்து, யாரம்மா, என்ன விஷயம், எதுக்காக அழுறா என்று சொல்லி தெரியாதவர் போல பேசி கடைசியில் மரியாளே என்று அழைத்து ஒரு பெரிய ஷாக் கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எப்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படி உங்களை உயர்த்த வேண்டும். சின்ன பிஸ்னஸாக பண்ணுற உங்கள் பிஸ்னஸை எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக எப்படி மாற்றணும், எப்படி உங்களுடைய சொத்துக்களை பெருக பண்ணணும், எப்படி வேலைக்காரங்களை பெருக பண்ணணும், எப்படி ஆபிரகாம் லோத்தை போல உங்கள் மந்தைகள் பூமியை தாங்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அதை அவர் மறைத்து வைத்திருப்பார். அதை யாருமே அறிந்து கொள்ள முடியாது.
இதுக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய செய்கள் மகத்துவமானவைகளாக, பராக்கிரமமானவைகளாக இருக்கின்றன, யாராலும் அறியப்படாதவைகளாக இருக்கின்றன என்பதுதான் இந்த நாளிலே நாம் அறிகின்ற காரியமாக இருக்கிறது. எனவே நீங்களும் கூட இதை புரிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பாருங்கள், அவர் அப்படி எல்லாம் எடுத்து ரெடியானோன்னா அவங்க அப்படி பயந்துருப்பாங்க. உடனே யாராவது எதுவும் சொல்ல வந்திருப்பாங்களா, எல்லாம் ஸ்டாப் பண்ண ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் பின்பு அவர் எடுத்தார் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே அவர் துடைக்கவும் தொடங்கினார். அவர் பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துட்டு அவர் எடுத்து ஊற்றி அந்த சீசருடைய கால் வரிசையாக உட்கார்ந்துருந்துருப்பாங்க, அப்படி குடிஞ்சி ஊற்றி அப்போ அப்படி அவங்க கால்களை துடைக்க ஆரம்பிக்கிறார். எல்லாரும் ஸ்டன்னாக இருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அவருக்கு முன்பாக பிசாசுகள் எப்படி ஓடின, வியாதிகள் எப்படி ஓடின, மருத்துவர்களை எப்படி எழுப்பினார், மக்கள் அவரை எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கொண்டு இருப்பார்கள். ஆண்டவர் ஒரு பெரிய கதாநாயகன், ஒரு பெரிய ஹீரோ என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவருக்கு சர்வம் அடக்கம் என்பதை அறிந்திருந்தார்கள். அவர் ராஜா என்பதை அறிந்திருந்தார்கள். அந்த தெய்வம் திடீர்னு அவங்க கால்களை கழுவ ஆரம்பித்து தொடச்ச உடனே ஒருத்தருமே ஒன்றும் பேசுறதுக்கு எல்லாம் போச்சு, எக்ஸப்ட் சைமன் பீட்டர். பேதுருவை தவிர்த்து வேறு யாருமே எதுவுமே பேச முடியவில்லை. அதிர்ச்சியிலே உறைந்தார்கள். ஆண்டவர் தண்ணீரை ஊற்றி ஊற்றி ஒவ்வொருடைய கால்களையும் அப்படியே வேகமாக அவர் கழுவ ஆரம்பித்தாராம். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பார்த்தீர்களா? எவ்வளவு ஒரு நம்ப முடியாத ஒரு செயல் பார்த்தீர்களா? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுடைய தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர், அவர் சொல்லாக ஒரு கட்டளையிட நிற்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை பார்த்தார்கள் என்பதற்கு எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் மறைத்து போனார்கள். ஐயா, அவரை கண்டு எல்லாம் நடுங்கினார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு தெய்வம். கோடானு கோடி தூதர்கள் பரிசுத்தர், தேவனிகளின் தேவனாய கத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இடைவிடாது ஆராதிக்கப்படுபவர் அந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்த பொழுது அவருடைய சீசலுடைய கால்களை கழுவி துடைத்தார். ஐயோ, இது எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம பேசுறது, எப்படி இந்த மனுக்குலத்தால இதை புரிந்து கொள்ள முடியும்? ஒரு காரணம் இல்லாமல் அப்படியே எசப்ப செஞ்சிருப்பாங்களா? கண்டிப்பாக காரணம் இருக்கும் இல்லவா? அப்படி என்றால் அவர் என்ன நோக்கத்தோடு கூட அப்படி கால்களை கழுகிறார் என்பதை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக அவர் எவ்வளவு ஒரு தாழ்மை உடையவராக, எவ்வளவு ஒரு அன்பானவராக, கொஞ்சம் கூட ஈகோ இல்லாதவராக, கொஞ்சம் கூட அவர் தன்னை குறித்து பெருமையை நினைக்காதவராக, இதை பார்த்து வருகிற தலைமுறையினர் எல்லோருமே இதை போல பிறருடைய கால்களை கழுவ வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி சண்டையெல்லாம் போடக்கூடாது, எல்லாரும் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இன்றைக்கு திருச்சபையில் எது இல்லையோ அதை கொண்டு வரும்படியாக, மனுக்குலத்து கண்களை திறக்கும்படியாக அந்த தேவாதி தேவன் அவர் குனிந்து கால்களில் தண்ணீர் ஊற்றி அழுக்கான அந்த கால்களை கழுவி துடைத்து கையில் கழுவிருப்பார், பிற சீலையால் துடைச்சிருப்பார். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம்! அவர் அற்புதங்களை செய்வதற்கு ஒரு காலம் இருந்தது. அவர் பாடுபட்டவர்களை தேடி போவதற்கு ஒரு காலம் இருந்தது. பிசாசு பிடித்த லேயோன், பிசாசு பிடித்த அந்த வாலிபனை, தனியாக இருந்த வாலிபனை, எல்லாராலும் மறக்கப்பட்ட வாலிபனை, பயந்து கொண்டிருந்த அந்த வாலிபனை தேடி சென்று சுகம் கொடுப்பதற்கு ஒரு காலம் இருந்தது. அந்த பாடையை தொட்டு அந்த வாலிப ஏழை விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பதற்கு ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது கால்களை துடைப்பதற்கு, கழுவுவதற்கு ஒரு காலம் இருந்தது. நான் இந்த பூமி விட்டு செல்வதற்கு முன்பதாக கண்டிப்பாக இதை நான் செய்வேன், இதை உலகத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வது ஒரு பக்கம், ஜனங்களுக்கு வார்த்தையை பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிப்பது ஒரு பக்கம், அன்பை காண்பித்து குஷ்டரோகிகளை தொட்டு தடவி கொடுத்து சுகத்தை கொடுப்பது இன்னொரு பக்கம், 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கும் மேலானவர்களுக்கு போஜனமாய் கொடுப்பது இன்னொரு பக்கம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இதுவும் இருக்கிறது. ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். மிகப்பெரிய தலைவனாக இருந்தாலும், மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும், கோடி கோடியாக இருந்தாலும் எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும், உள்ளன்போடு வாழ வேண்டும். தாழ்மை என்பது நம்முடைய வஸ்திரமாக இருக்க வேண்டும். அவர் எப்பொழுது வஸ்திரத்தை கலத்தினாரோ அப்பொழுதே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கின்றார். நாம் இன்றைக்கு ஒரு பேராசிரியராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், பெரிய போலீஸ் ஆபீசராக இருக்கலாம், பெரிய மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை என்றால் எவ்வளவோ பெரிய பிசினஸ் மேனாக இருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லும் பொழுது, நாம் நமக்கு கீழாக இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது, கர்த்தர் அன்பு காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறவரிடத்துல நாம் அதையெல்லாம் கலற்றி விட வேண்டும். நான் பெரியவன் என்கிற வஸ்திரத்தை கலற்றி விட வேண்டும்.
எதுவுமே கிடையாது. நாம் ஒரு கடைநிலை ஊழியனாக நம்முடைய ஆண்டவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றுகிறவனாக, அவரை போல தாழ்மை உடையவனாக, நம்முடைய ஸ்டேட்டஸ் எல்லாவற்றையும் மறந்து, நம்முடைய பணத்தை மறந்து, நம்முடைய படிப்பை மறந்து, பட்டங்களை மறந்து, நம்முடைய சாதனைகளை மறந்து, அருமை பெருமைகளை மறந்து, நம்முடைய ஆண்டவரை நாம் நினைத்து, அவருடைய தாழ்மையை நினைத்து, அவரை போல வாழ, அவரை போல பேச, அவரை போல நடக்க, அவரை போல அன்பாக நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இந்த நாட்களில் பார்க்க முடிகிறதா? கொஞ்சம் பணம் வந்தால், கொஞ்சம் ஒரு புகழ் கிடைத்து விட்டால், கொஞ்சம் பிரபலமாகிவிட்டால், கொஞ்சம் ஒரு பெரிய வீடை கட்டிவிட்டால், 2-3 இடங்களை வாங்கிவிட்டால், கொஞ்சம் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டா என்ன ஆட்டம் ஆடுறாங்க. வருத்தமாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இந்த பக்கத்தை அவர்களாலே உணர முடியவில்லை, காண முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களாலே உணர முடியவில்லை. பிரித்துக்குரியவர்களே, நாம் என்றைக்கு இந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை நாம் உடுத்துக்கொள்றோம்? என்ன வஸ்திரம்? வஸ்திரமே கிடையாது. அதுதான் வஸ்திரம். நம்முடைய வாழ்க்கையில நாம பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லை இல்லை, கிறிஸ்துவின் அன்பும் தாழ்மையும் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். யாரை சந்தித்தாலும் சரி, நான் தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் தாழ்மையுடையவர்களாக இருப்போம் என்றால் எவ்வளவோ நலமா இருக்கும். ஆவிராஜா டான்ஸ் ஆடிட்டு வரார், ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வரார். அவருக்கு உடன்படிக்கை பெட்டி ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு அவ்வளோ சந்தோஷம். போன தடவை கொண்டு வர முடியல, இதில் வந்துருச்சுன்னு ஆட்டம் பாடி ஆண்டவர் துதிச்சிட்டு வரார். அவர் வஸ்திரம்லாம் கலந்து போகுது, அது கூட அவருக்கு தெரியல. ஆண்டவர் அவ்வளோ துதிக்கிறாரு. எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. சவுல்ராஜாவுடைய மகா, தாவீராஜுடைய மனைவி மீகா பார்க்குறா. அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வீட்டுக்குள்ளே வரார். பிரடாரமலாய் ட்ரெஸ் போட்டு வீட்டில் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தலை குனிஞ்சு வாங்கியிருப்பாங்க. தாவீது ஆண்டோடைய பெட்டியை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி தகப்பனாக இருந்து, ஆவிக்கிற தகப்பனாக இருந்து, அவர் அப்படி ஆட்டம் பாட்டம் போட்டு பிறகு ஆண்டரை ஆராதிச்சு அந்த பிளஸ்ஸிங்கை வீட்டுக்கு கொண்டு வராரு. எல்லாரையும் ஆசீர்வதிக்க எல்லாரும் தலை குனிஞ்சு ஏற்றுட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் இன்னைக்கு ராஜா எவ்வளோ மகிமைப்பட்டிருப்பார், இப்படி ஒரு ஒன்றுத்துக்காத போக்கிரி மாதிரி ட்ரெஸ்ஸை கலத்தி இப்படி ஆட்டம் போட்டாருன்னு சொல்லி கேவலமாக பேசுகிறான். ஒரு நல்ல கணவனாக இருந்த செவுட்லேயே அடிச்சிருப்பான். அவர் அப்படி செய்யலை. அம்மா, தேவன் உன் தகப்பனை தெரிந்து கொள்ளவில்லை, இஸ்ரவேலை ராஜாவாய் ஆக்கும்படியாக அவருக்கு உடன்படிக்கை கொண்டு வருகிற பாக்கியத்தை அவருக்கு கொடுக்கல, என்னை தெரிஞ்சுக்கிட்டார். என்னதான் இந்த உடன்படிக்கையை பற்றி கொண்டு வரணும்னு வச்சிருக்காரு. அம்மா, ஒருவேளை இதுக்கு மேலேயும் என்னை தாழ்த்த சொல்லுவார் ஆண்டவர். நான் இன்னமும் நான் நீசனமாய் குப்பையுமா ஆவேன். இன்னும் நான் ஆண்டவருக்காக எவ்வளவு தாழ்த்தினாலும் தாழ்த்துவேன். எவ்வளவு அருமையான ஒரு பதிலை சொன்னார் பார்த்தீர்களா? ஆண்டவருக்கு முன்பாக நான் இன்னும் எவ்வளவு என்னை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துவேன். அழைத்துக்கு போயிட்டோமா, தாழ்மையாக இருப்போம். ஊழியக்காரர்களை கனம் செய்வோம், பக்கத்தில் இருக்கிறவங்களை கனம் செய்வோம். பெரியவர்களை மாத்திரமல்ல, வாலிபர்களையும் நாம் கனம் செய்வோம். யாரும் நம்மை கனம் செய்யணும், நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் எதிர்பார்க்காம நம்ம கடந்து போவோம். அப்பொழுது வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நாம் தாழ்மையுடையவர் என்பதை நம்முடைய குடும்பத்தார் அறிந்திருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். நம்மோடு வேலை பார்ப்பவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். நம்மோடு ஊழியம் செய்கிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நாம் தாழ்மையுடையவர்கள் என்பதை நம்முடைய நடவடிக்கை காண்பிக்க வேண்டும். இந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாதான் நம்ம ஆண்டுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரித்துக்குரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து பாருங்கள், எத்தனை பெரிய காரியங்களை செய்வார். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா வியாதி உங்களை விட்டு போயிடும். தாழ்மையுடையவராக இருந்து பாருங்க, கடன் பாரங்கள் உங்களை விட்டு போயிடும். தாழ்மையுடையவர்களாக நீங்கள் இருந்து பாருங்கள், வாழ்க்கையில் காணப்படுற இருள் நீங்கிரும், எல்லா ஆசீர்வாதங்களும் ஆரம்பிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை, சர்வ வல்லமையுடைய தேவனை, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, நாளிலும் உண்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. கால்களை கழுவ ஆண்டவரை தோத்துறங்க, யார் மேலே எந்த கோபம் வைக்காமல், கசப்பு வைக்காமல் ஆண்டவரை தோத்துறங்கயா. நீங்கள் எப்படியாவது இருந்தது போல எங்களையும் மாற்றி எங்களையும் தாழ்மையுடையவர்களாய் மாற்றுங்க. அப்படி மாற்றும் பொழுது ஆண்டவரை தோத்துற எங்களுடைய வியாதிகள் எங்களை விட்டு நீங்கும், எங்களுடைய தரித்திரங்கள் எங்களை விட்டு நீங்கும், எங்களுடைய சாபங்கள், ரோகங்கள் எங்களை விட்டு நீங்கும். எங்களை தொடர்ந்து வருகிற பொல்லாத ஆவி எங்களை தொடர முடியாதபடிக்கு அவன் திரும்பி போவானப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். எந்த சத்துருவோடு அவர்கள் போராடி கொண்டிருந்தாலும், வியாதியோடு போராடி கொண்டிருந்தாலும், நெருக்கங்களோடு போராடி கொண்டிருந்தாலும், எவ்வளோ பெரிதான இக்கட்டின் மத்தியில் அவர்கள் இருந்தாலும் அதை நீ அங்கே மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா, உடைய வல்லமை சுகமளிக்கிற வல்லமை அல்லவா, விடுதலையின் வல்லமை அல்லவா ஆண்டவர். உடைய வல்லமை இயேசுங்கிற நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குது. ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் மாற்றுகிற அந்த வல்லமை இப்பொழுது சகோதரனுக்குள்ளே
பிரவேசிக்கட்டும், புறப்பட்டு செல்லட்டும். இந்த சகோதரிக்குள்ளே புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, இந்த ஐயாவுக்குள்ளே புறப்பட்டு செல்லட்டும். இந்த அம்மாவுக்குள்ள, தம்பிக்குள்ள, தங்கச்சிக்குள்ள புறப்பட்டு செல்லட்டும். பிசாசு ஓடி போகட்டும், குழப்பங்கள் ஓடி போகட்டும், தரித்திரங்கள் ஓடி போகட்டும், இயலாமைகள் இல்லாமைகள் ஆண்டவரை ஓடி போகட்டும், குற்ற சுமத்துறது, சண்டை சச்சரவு கசப்பு ஓடி போகட்டும். தெய்வரீர் இந்த பிள்ளைகளை இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிப்பீர். இந்த நாள் முதற்கொண்டு சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் கிறிஸ்துவை போல கால்களை கழுவி முன்மாதிரியாக இருந்த அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவீராக. வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதியை தருவீராக. வசிக்கிற இடங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சமாதான குறைச்சல் எல்லாவற்றையும், அப்பத்தாழ்ச்சி எல்லாவற்றையும், பணத்தாழ்ச்சி எல்லாவற்றையும் நீக்கி பாத்திரங்கள் நிரம்பும்படியாய் செய்யுங்கப்பா. போகிலும் இடத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவர் நெருங்க முடியாதபடிக்கு இப்படி கண்ணின் மணிகளை சுற்றி வேலி வைத்திருங்கப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே, நீங்கள் உடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. சத்ரு பலன் சர்வத்தை தொடக்கூடாது, வயிற்று தொடக்கூடாது, நெஞ்சை தொடக்கூடாது, மூளையை தொடக்கூடாது, கால்களை தொடக்கூடாது. வேலி வச்சிருங்க. நடக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, டாய்லெட் போக முடியல, ஒன்றுக்கு சரியாக போக மாட்டேங்குது, கால் வீங்கி இருக்குது, கை வீங்கி இருக்குது, ஒரு மாதிரி பண்ணுது, மயக்கமாக வருது, எல்லாம் மறையட்டும். கிருபைக்குள்ளே சான்று ஒழித்து வைத்துக் கொள்ளுங்க. இன்று முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வயதான கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. போதை பழக்கங்களிலிருந்து விடுதலை தாருங்க. ஆண்டவர் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்குற மக்களை அதிகமாக ஆசீர்வதிங்க. கொடாக்குடைய பெருக பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. Hallelujah. God bless you.